திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அறிவித்தபடி மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வானிலை முன்னெச்சரிக்கையின்படி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அதிகரித்தை விட தற்போது மழையானது அதிக அளவு பெய்து வருகிறது. குறிப்பாக 20 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் வரை தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் தொடங்கிய இந்த மழையானது தற்போது வரை நீடித்து வருகிறது. மேலும் இந்த 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை வரை கனமழை இருக்கலாம் என்று இந்த வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய இந்த 4 மாவட்டங்களுக்கும் அதிக கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் அப்பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாழ்வாக இருக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கை எடுக்க வேண்டும். அதே போல பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் குடியிருக்கப்படும் குடியிருப்புகள் மக்களும் இந்த இடத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 4 மாவட்டங்களும் நாளை தினம் கனமழை அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரெட் அலர்ட் விடப்பட்ட இந்த 4 மாவட்டங்களும் தற்போது இருக்கும் சூழலில் 20 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் வரை மழையானது பெய்திருக்கிறது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் தான் அதிக அளவில் நீர்நிலை உள்ள இடங்களாகும். எனவே இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரை ஏரி, குளங்கள், அதே போல ஆறுகள் தற்போது நிரம்பி வழிகின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே போல சிறிய சாலைகள் எல்லாம் தற்போது துண்டிக்கும் அளவுக்கு மழையானது பெய்து வருகிறது. பொதுமக்கள் யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இன்று காலை முதலில் நீடித்து வருகிறது. அதிக அளவில் பொதுமக்கள் வெளியே வரும் சூழல் தற்போது இந்த 4 மாவட்டங்களிலும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதிக கனமழையின் காரணமாக இந்த 4 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மின்னானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெளியூர்களிலிருந்து இந்த 4 மாவட்டத்துக்கு செல்லும் தற்போது முக்கியமான பேருந்துகள் கூட குறைந்த அளவில் பயணிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தற்போது இந்த குமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தற்போது அறிவுறுத்தலானது விடப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தற்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தற்போது வானிலை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.